வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ். இட்ஸ் மீ எவர்சன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி எக்ஸாம் வந்து எப்போ வரும், ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுதுன்னு நமக்கு தகவல் வந்துருச்சு, எவ்வளோ வேகன்சிஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி. ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எப்போ நோட்டிஃபிகேஷன் கேட்குறதாவே கேள்வியாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான தகவல் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து வந்துருச்சு, ஓகேவா, எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து தெளிவாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த கொஸ்டின் கேட்குறோம் பார்த்தீங்களா, அதை வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஒரு வேகன்சிஸ் வந்து நம்ம வந்து டிஎன்யூபி சைடு இருந்து வாங்க முடியும், வெறும் ஒரு 15 ரூபா செலவு பண்ணி. அது நம்ம வந்து வீக்லி போட்டு நம்ம வந்து ஒரு ஆன்சர் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம் டிஎன்யூபி சைடு. ஆனால் அது தெளிவான ஒரு மனநிலை வந்து நமக்கு கொடுக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற வேகன்சிஸ் ஒன்று மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேகன்சிஸ் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன்ஸ் ஆவாங்க பார்த்தீங்களா, அதாவது கௌரவமான பதவின்னு சொல்லிட்டு சிறப்பு எஸ்ஐ எல்லாம் கொடுப்பாங்களா, எஸ்எஸ்ஐ, அவங்களுக்கான வேகன்சிஸ் எல்லாம் அதில் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ அப்படிங்கிற மனநிலையில வந்து நீங்க வந்து எதை வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு தெரியல. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியா வரப்போகுதுன்னே வச்சுக்கிறோம். ஒரு 50 வேகன்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த டைம்ல நீங்க வந்து 50 வேகன்சி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்க எக்ஸாம் எழுதாம இருக்க போறீங்களா? கிடையாது. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாவோ கம்மியாவோ இருந்துச்சுன்னா கூட நீங்க எக்ஸாம் எழுத போறது வந்து நிப்பாட்ட போறது கிடையாது. அப்படின்னா இங்க வந்து உங்களுடைய முழு இலக்கு வந்து எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். வேகன்சியை பொறுத்து நம்ம வந்து பின் வாங்குறதும் முன்னேறதும் வந்து கிடையாது. அதிகமான வேகன்சிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ளக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கி தொலைல போட்டுருங்க. கம்மியான வேகன்சிஸ் இருக்கும்போது அதுல ஒரு வேகன்சிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டுக்குள்ள வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி எழுதுங்க. நமக்கு தகவல் கிடைச்சிருச்சு, ஓகேவா, அதுபடி நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ப்ரீவியஸா வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் அந்த ஒரு ஃபில் பண்ண முடியும். உங்களுடைய ஸ்டடி பேஸ்டு அந்த கான்ஃபிடென்ஸையும் வந்து ஃபில் பண்ண முடியும். இன்னொன்று நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசி எக்ஸாம் இதே மாதிரி தான். எஸ்ஏ எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அதுக்கடுத்து வேகன்சி எப்போ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் பிசி எக்ஸாம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கான தகவல் வந்ததுக்கப்புறம் எப்போ வந்து நமக்கு வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நம்ம கேட்டுட்டே தான் இருக்கணும். ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க எல்லாமே உடப்பட்டு போகும். அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்லா எல்லாமே வந்து வெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வேகன்சிஸ் கம்மியா வந்தாலும் நீங்க எக்ஸாம் கிராக் பண்ண போறது உறுதியாயிருச்சு. இதுல வந்து எந்த இடத்துல வந்து இந்த பிளே ஆகுதுன்னே தெரியல. நீங்க அதனால முதல்ல அந்த மனநிலையை தூக்கி போட்டுட்டு ப்ரிப்பேரை வந்து தெளிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது நல்லா புரியும். ஆர்டிஐ எல்லாம் ஃபைல் பண்ணி வேகன்சிஸ் வாங்குறதெல்லாம் டீட்டெயில் பெரிய மேட்டரே கிடையாது. நம்மளுடைய இலக்கு அது கிடையாது. நமக்கு எக்ஸாமை கிராக் பண்ணணும். அதுக்கு என்ன வழியெல்லாம் பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளுடைய முதல் முழு நோக்கமாவே இருக்கும், ஓகேவா. ஸோ இதை மைண்ட்ல வச்சு நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, வேகன்சிஸ் எவ்வளோ வரும், இவ்வளோ வருமா, அவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல படிங்கப்பா, படிச்சு எக்ஸாமை கிராக் பண்ணுங்க. வேகன்சி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அதுல உட்காந்து அதை சிந்திச்சே நீங்க படிக்கிறது, நீங்க சிந்திக்கிறது வந்து செயலுக்கு வச்சிருந்தீங்க. அது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க போங்க, ஓகேவா. ஸோ அறிவரசன் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொன்னோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய வீடியோ வந்து நான் வந்து இப்போலாம் ரெகுலராக போடுறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து உங்களுக்கான டவுட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதில் பெட்டரா உங்களுக்கு வந்து எது வந்து டியூன் பண்ணுமோ அதை வந்து நான் வந்து வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி தானே கேள்வி உள்ளக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும், ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.